1.5 நிமிஷத்திற்குள்ளாக சில வார்த்தைகள் பகிர்ந்து கொள்வார். தந்தை பேராயர் அவர்களுடைய மறைவு நம் அனைவருக்கும் பேரிழப்பு. பேராயர் அவர்களை பற்றி அநேகர் பேசினார்கள், பேசிக்கொண்டே இருக்கலாம். முதலமைச்சர், அமைச்சர்கள், பேராயர்கள், மரியாதைக்குரியவர்கள் அனைவருடைய மரியாதையும் அன்பையும் பெற்றவர் பேராயர் தந்தை பேராயர் எஸ்ரா அவர்கள். அன்பானவர்களே, 3 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். பேராயர் அவர்கள் தனது 16ஆம் வயதிலே சென்னை பட்டணம் வந்தவர். அதைத் தொடர்ந்து இந்த நாள் வரை சென்னையிலேயே திருப்பணி மிக சிறப்பாக செய்தவர்கள். அவருடைய பெயருக்கேற்ப வாழ்ந்தவர்கள். எஸ்ரா என்றால் உதவி செய்பவர். ஊழியத்திற்கு, மக்களுக்கு திருச்சபை ஊழியம் என்பது கடவுள் பெயராலே மக்களுக்கு தொண்டாற்றும்படியாக அர்ப்பணம் செய்த ஒரு வாழ்வு. அந்த வாழ்விற்கு சொந்தக்காரராக நம்முடைய தந்தை பேராயர் அவர்கள் வாழ்ந்தார்கள். அவருடைய சமய வாழ்க்கை நான் 1970ஆம் ஆண்டு சென்னை வேதாகம கல்லூரியிலே சேர்ந்த பொழுது பேராயர் எஸ்ரா அவர்கள் எனக்கு ஆசிரியராக, என்னை பயிற்றுவிப்பவராக அங்கே இருந்தார்கள். இன்றும் அவர்கள்தான் எனது ரோல் மாடல். அதை மிக ஆணித்தரமாக சொல்ல முடியும். அவர்கள் மக்கள்பால் அன்பு கொண்டவர்கள். திருச்சபையை தோற்றுவிக்கும்படியாக மிக சிறந்த ஆற்றல் படைத்தவர்கள். 1970ஆம் ஆண்டு சென்னையில் 16 சபைகள், ஆலயங்கள் மட்டும் இருந்தது. இன்று அது கிட்டத்தட்ட 450-500 சபைகள் இருக்கிறது. 70 ஆண்டிற்கு அப்புறம் பேராயர் அவர்கள் இந்திய திருச்சபையினுடைய பொறுப்பை ஏற்றார்கள், தலைமை பொறுப்பை ஏற்றார்கள். அதைத் தொடர்ந்து இன்றைக்கு இந்திய திருச்சபையில் 10-15,000 சபைகள் இந்தியா முழுவதும் தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய சீரான முயற்சி, சிறப்பான ஊழியங்கள், அவர்களுடைய சமுதாய வாழ்வு. 70ஆம் ஆண்டிலிருந்து நான் பார்த்திருக்கின்றேன், சென்னையில் அதிகமான மழைப்பொழிவு இருக்கும். அப்பொழுதெல்லாம் குடிசைகள் தண்ணீரிலே மூழ்கிவிடும். குடிசையிலே வாழ்ந்தவர்களுக்கு இரவு பகலாக உழைத்து அவர்கள் தங்குவதற்கு இடம், அவர்களுக்கு உணவு கொடுப்பது, இதெல்லாம் இரவு பகலாய் செய்தவர்கள். அப்பொழுதுதான் அவர்கள் அரசனுடைய உதவியையும் அவ்வாறு பெற்றவர்கள். ஆகவே மிக சிறப்பான அந்த உதவிகளை நான் அறிந்திருக்கிறேன். இவ்விதமாக ஏழை மக்களோடு, எளிய மக்களோடு தன்னை மிகவும் இணைத்து கொண்டவர்கள், அவர்களுக்காக வாழ்ந்தவர்கள். ஆகவே இன்றைக்கு எளியவர்கள், ஏழைகளுக்காக பாடுபட்ட அருமையான ஒரு தலைவர், எப்பொழுதும் நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர். அவர் இறைவனோடு இணைந்து விட்டார். சமுதாய பணியிலே சமத்துவம், சமூக நீதி, இதற்காக மிக சிறப்பாக பாடுபட்டவர்கள். நாம் அதெல்லாம் அறிந்திருக்கிறோம். ஆண்டுதோறும் அவருடைய பிறந்தநாள் விழாவிலே எவ்விதமான கூடுகையை ஏற்படுத்தி அவர்கள் மக்களுக்கு தொண்டு செய்தார்கள். அரசியல், சமய, சமுதாய பணி செய்கிறவர்கள் அரசியலோடு கூட தொடர்பு கொண்டால் அதிகமாக ஏழை மக்களுக்கு உதவி செய்ய முடியும் என்பதை நிரூபித்து காண்பித்தவர்கள். மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்களோடு கூட மிக சிறந்த தொடர்புடையவர்கள். அவர்கள் ஒத்துழைப்போடு, அவருடைய உதவியோடு ஏராளமான மக்களுக்கு தொண்டு செய்தவர்கள். 2009ஆம் ஆண்டு திருநெல்வேலி திருமண்டலத்திற்கு பேராயராக நான் அபிஷேகம் பெற்ற போது மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார்கள், பங்கு கொண்டார்கள். அவர்கள் என்னை அழைத்து கொண்டு போய் கலைஞர் அவருடைய வீட்டிலே கலைஞரை சந்தித்து அன்பை பரிமாறிக்கொள்ள எனக்கு உதவி செய்தவர்கள். இவ்விதமாக மாபெரும் தலைவர் கலைஞர் அவர்களோடு கூட மிகுந்த தொடர்பு கொண்டவர்கள். தொடர்ந்து இப்பொழுதும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களோடு கூட மிக சிறந்த ஒரு தொடர்பும் மரியாதையும் வைத்திருந்தவர்கள். அன்பானவர்களே, இத்தகைய சிறந்த பணி நிமித்தமாக தமிழ்நாடு
சிறுபான்மை ஆணையத்தின் தலைவராக 5 ஆண்டுகள் பணியாற்றினார்கள். அதோடு கூட ரயில்வே போர்டு ரெக்ரூட்மெண்ட் போர்டில் சிறப்பான முறையில் தலைவராக செயலாற்றினார்கள். பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தினுடைய செனட் உறுப்பினராகவும் பதவி வகித்துள்ளார்கள். மிக அன்போடு பேசுகிறவர்கள், நகைச்சுவையாக பேசுகிறவர்கள். அன்பான அவருடைய பிள்ளைகளுக்கு கதிரொளி என்றும் மதிவொளி என்றும் பெயரிட்டார்கள். உண்மையாகவே கதிரொளி அனைத்து மக்களுக்கும் வாழ்வு தருகிறது, மதிவொளி அத்தனை மக்களுக்கும் உதவி செய்கிறது. ஆகவே தன்னுடைய பெயர் எஸ்ரா என்பதற்கு ஏற்ப தன்னுடைய பிள்ளைகளுக்கு இத்தகைய அருமையான பெயரை அவர்கள் சூட்டி மகிழ்ந்தார்கள். இப்பொழுது அந்த அன்பு பிள்ளைகள் அவருடைய குடும்பத்தினருக்கு, அன்பான ஈசிய திருச்சபை மக்களுக்கு, தமிழ் மக்களுக்கு இந்த பேராயர் அவர்களுடைய மறைவினுடைய இதோ அவர்களுக்கு ஆறுதல் கிடைக்கும்படியாக ஆண்டவர் அருள் செய்வாராக. அவர்கள் விட்டு சென்றிருக்கின்ற பணி எஸ்ரா ஐயா போல, தந்தை பேராயர் எஸ்ரா ஐயா போல நிறைய பேர் எழும்பி தமிழ் மக்களுக்கு, இந்திய மக்களுக்கு தொண்டாற்ற வேண்டும், ஏழை எளிய மக்களுக்கு தொண்டாற்ற வேண்டும். அதுதான் நாம் அவர்களுக்கு செய்யும் மரியாதை. மீண்டுமாக பேராயர் அவர்களுக்கு இறுதி மரியாதை, வணக்கம், அஞ்சலி செலுத்தி அவருடைய திருப்பெயரிலே இன்னும் சிறப்பான பணிகள் நடந்திட ஆண்டவர் அருள் செய்வாராக. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்ற அந்த அருமையான சொல்லுக்கு காரணராக, அதற்கு ஏற்புடையவராக தந்தை பேராயர் அவர்கள் ஆண்டவரிடத்திலே சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். பாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலக தோற்றம் முதல் உங்களுக்காக ஆயத்தப்பட்டிருக்கின்ற இந்த சிறப்பான இடத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்ற அழைப்பை பெற்றிருக்கிறார்கள். வாழ்க! எஸ்ரா அவருடைய பெயர், ஆண்டுடைய திருப்புகள் என்றென்றும் உயர்ந்து நிற்பதாக, மக்கள் வாழ்வு பெறுவார்களாக. நன்றி. பேராருக்கு நன்றி சொல்லுகிறோம். இன்னும் அநேக தலைவர்கள், அநேக ஊழியர்கள்